இப்போ குரு சிஷியன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்க பற்றின கருத்துக்களை தானே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உபதேசம் பெற வேண்டும் என்றும் அதன் மூலம் தனக்கு ஈஸ்வர ஐக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும் முதலில் உபதேசிப்பது மனமாகும். உபதேசம் பெற்ற பிறகு அந்த உபதேசத்தை செயல்படுத்தி அனுபவப்படுத்துவதற்கும் கடமைப்பட்டது மனமாகும். ஆகவே அந்த மனம்தான் குரு. அதனால் மனம் அதற்கு காரணம் மட்டும் இருப்பதால் மனதை காரண குரு என்றும் உபதேசித்த ஆளை காரிய குரு என்றும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார். நாம் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு அந்த மனம்தான் ஆதாரமாக இருக்குது. அந்த உபதேசத்தை வாங்கணுங்கிற அந்த ஆர்வத்தை, அந்த ஆவலை தூண்டக்கூடியது அந்த மனமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து செய்யறதுக்கான நம்மளை அதிலேயே வச்சிருந்து அந்த வேலையை ஒரே உத்தேசத்தோடு செய்ய வைக்கிறதும் அந்த மனதாக தான் இருக்குது. அப்போ தொடர் முயற்சிக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அந்த மனதுக்கு வேறு எதுலையாவது டைவர்ட் ஆகி போச்சு, வேறு எதுலையாவது அது மாறி போகுது அப்படின்னா நம்மளால் அதை தொடர்ந்து செய்ய முடியாது. அப்போது நாம் உபதேசம் வாங்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு தான். அதுக்கு அந்த ஆர்வத்தை அந்த மனம் நமக்கு உண்டு பண்ணலைன்னா நம்மளால் உபதேசம் வாங்கியிருக்க முடியாது. ஆனால் அந்த உபதேசம் கொடுத்தது யாருன்னா எதிரில் இருக்கிற இன்னொரு ஆள். அவர் காரியமாகிறார், அவர் மூலமாக அது செயல்படுத்தப்படுது. ஆனால் அந்த செயலுக்கு உபதேசம் கொடுத்தல் வாங்குதல் அப்படிங்கிற அந்த காரியத்துக்கு ஒரு செயல்பாடுக்கு அவர் காரணமாக இருக்கலாம், அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை செய் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மனம்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் காரியம்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ, கேட்குறோமோ, அறிகிறோமோ, செய்கிறோமோ அது எல்லாமே காரியம்தான். அப்போது காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் அடிப்படையாக இருப்பது எதுவோ அது காரணமும், காண்பது உலகம், அப்பொழுது அது காரிய குருவும், அதற்கு காரணமாக இருக்கிற மனம் காரண குருவும். அதனால் குரு சிஷியன் என்ற நிலைமை இல்லை என்று சொல்ல காரணம். எனவே சித்த வித்தை உபதேசித்தவரை குரு என்று கருதக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெளியில் தூக்கம் முழிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், செய்கிறோம், அறிகிறோம், இதெல்லாமே காரியமாகுது. இதுக்கு காரணம் மனசு வெளியில் வந்ததுனால தான். மனசு வெளியில் வரலைன்னா இந்த தொழில்கள்லாம் நடக்காது. மனதனுடைய இந்த தொழிலாக இருக்கக்கூடிய பார்த்தல், கேட்டல், அறிதல் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. அப்போ இது நடக்கணும்னா மனசுங்கிறது வெளிப்படணும். அப்போ அதுதான் காரணமாகுது. மனசு வெளிப்படலைன்னா இது சாத்தியம் இல்லை. எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்போது அங்கே கொடுத்தது நம்ம கொடுத்த உடனே நம்ம வாங்கிட்டோம். ஸோ அங்கே வாங்கினது காரியமாகுது, அது ஒரு செயலாக இருக்குது. ஆனால் அந்த செயலுக்கு அடிப்படையான காரணம் எதுனா நீங்கள் போய் கேட்டது தான். அப்போ அங்கே கேட்டது காரணமும் வாங்கினது காரியமும் ஆகுது. அதே போல் தான் இந்த உபதேசமும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உத்வேகத்தை, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது மனசு, அது காரணமாகவும், அந்த உபதேசத்தை வாங்கினது அது காரியமாகவும் இருக்குது. அதனால் கொடுத்தவர் காரியமாகிறாரு. அந்த உபதேசத்துக்காக நம்மளை முனைப்பாக ஈடுபட வச்சது அந்த மனசு காரணமாகுது. அதனால் குரு சிஷியங்கிற முறை வெளியில் எங்கேயுமே கிடையாது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் குரு சிஷியன்கிற முறையில் இருக்குது. அப்போ குரு அப்படிங்கிறது காரண குருவும் காரிய குருவும் ரெண்டாக இருக்குது. அதில் காரிய குருங்கிறது உலகம், காரண குருங்கிறது மனசுன்னு ஆகிப்போச்சு. இப்போது உபதேசம் கொடுத்தவரை குருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இடம் முக்கியமாக மனம்தான் குருங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் உபதேசித்தவரை நம்ம குருன்னு சொல்லி அழைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. எனவே குரு சிஷியன் முறை இல்லை என்று பிதா அருளி செய்துள்ளார். நம்மை குருவென்ற நிலையில் நம்மிடம் யாதொன்றும் சொல்லக்கூடாது என்றும், நம்மை ஒரு உயர்ந்த பதவியில் உள்ளவர் என்றும் எண்ணி நம்மோடு யாதொருவர் பழகக்கூடாது. நம்மோடு சமத்துவமாகவும் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பழக வேண்டியது. நம்மை யாதொரு ஆளுக்கும் எச்சமயத்திலும் நாம் இருக்கிற எந்த இடத்திலும் காணவும், அவருடைய உத்தேசம் ஏதானாலும் அதை நம்மோடு சொல்லவும் செய்யலாம் என பிதா கட்டளையிட்டுள்ளார். அப்போ குரு சிஷியன் முறையை எடுத்துட்டாரு.
இப்போ அவர் சொல்கிறார், என்னையும் நீங்கள் குருன்னு சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு சாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறார். குருன்னு மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு கூட எண்ணக்கூடாது. இப்போ அவர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிற அனுபவங்களையும் அந்த விஷயங்களையும் அவர் நமக்காக செஞ்சுட்டு போன அந்த விஷயங்களையும் பார்க்கும்போது அவர் கடவுள் ஸ்தானத்தில் வைக்கக்கூட தகும். அந்த அளவுக்கு அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, சித்த வேதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து ஒரு கடிதம் ஒன்று இருக்கும். அதாவது சாமி வந்து மலேசியாவில் இருக்கும்போது இங்கிருந்த ஜெனரல் பிரசிடென்ட் வந்து ஒரு கடிதம் மூலமாக ஒரு தகவலை வந்து தெரிவிப்பாங்க. அதாவது உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தில் 3வது பாகத்தை நாங்கள் அச்சிட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு, பின்னாடி அதனுடைய அட்டையில் வந்து சாமியினுடைய படமும், அதாவது சிவானந்த பரமஹம்சர் படமும், கீழே வந்து சிவானந்த பரமஹம்சரின் ஜீவசரித்திரம் அப்படின்னு சொல்லி போட்டு சித்த வேதத்துக்கான ஒரு அட்டை பாகத்தை வந்து அவங்க விளம்பரமாக, அதாவது இதுவும் இருக்குது எங்களுடைய பதிப்பகத்தில் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி என்பது என்னன்னு இன்னொரு புக்கு வந்து பதிப்பு ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ சாமி அந்த லெட்டருக்கு வந்து ரிப்ளை எழுதுகிறார். இந்த 2 விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக கடிதம் எழுதின அந்த பொது தலைவருக்கு சாமி வந்து ஒரு பதில் லெட்டர் வந்து எழுதுகிறாங்க. அது வந்து மலையாளத்தில் தான் எழுதியிருப்பார். அதனுடைய தமிழாக்கத்தை நமக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன எழுதுவார்னா, நாம் நம்முடைய கொள்கையை சரிவர புரிஞ்சிக்காத நினச்சி நான் வியக்கவும் பரிதாபப்படவும் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ஒரு செயலை பற்றி எழுதுவது தவறு. ஏன்னா நாம் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த வேலையும் செய்யலை, நாம் மற்றவங்க பலனடைகிறதுக்காக தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம். அதனால் மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்க பலன்லேயே அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்ன மாதிரி செயல்ன்ட்டு. அதனால் நீங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல போட்டோம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, சிவானந்த பரமஹம்சரின் ஜீவசரித்திரம்னு நீங்கள் சித்தவேதத்துக்கு கீழே எழுதியிருக்கீங்க, அதை பற்றி தான். ஏன்னா சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும். இந்த கொள்கையை நீங்கள் சரிவர புரிஞ்சுருந்தீங்கன்னா இப்படி எழுதுறதுக்கு இடம் வந்திருக்காது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அப்போ அவர் சொல்கிறது என்னன்னா, சிவானந்த பரமஹம்சருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது இந்த உலகத்தில் இருப்பது ஒரே ஜீவன் தான், நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சிவானந்த பரமஹம்சருக்கு நான் பெரிய மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ என்னுடைய ஜீவனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவருடைய ஜீவனை மட்டுமே கவனிக்க சொல்லியிருக்கிறார். அவங்கவுங்க ஜீவனை அவங்கவுங்க கவனித்தா போதும், நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அவங்கவுங்க ஜீவன் தான் அவங்கவுங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்குது. அந்த ஜீவன் இல்லைன்னா, இப்போ என்னுடைய ஜீவன் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடையாது. சிவானந்த பரமஹம்சர் கிடையாது, சித்த வித்தை கிடையாது, சித்த வேதம் கிடையாது, சித்த சமாஜம் கிடையாது, இந்த உலகம் கிடையாது, நான்கிற நிலைமை கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ இது அத்தனையுமே எனக்குள்ளார இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமாக இருக்கிறது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் தான். அந்த ஜீவன் உள்ளார இருக்கிறத அதை பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய மற்ற இதில் நம்ம ஈடுபடுற மாதிரி சிவானந்த பரமஹம்சர் பற்றின விஷயங்களை பெருசாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்கன்னா, குறிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு அந்த கடிதத்துக்கு கீழேயே வந்து அவங்க ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. அதாவது சுவாமிகளின் ஜீவசரித்திரம் பற்றி பலரும் விசாரித்து வருவதனாலாகவும் இந்த கடிதம் எழுதுவதற்கு காரணமாகிறதுங்கிறார். சாமி வந்து எங்கே படித்தார், எங்கே வாழ்ந்தார், அவர் எங்கே இருந்தார், அவங்க அப்பா அம்மா யார், அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் என்ன தொழில் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றின விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டியதை இதை எழுத வேண்டியதாக போச்சுன்னு. சரி, அந்த ஜீவசரித்திரத்துக்கும் இந்த கடிதத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய ஜீவனும் அவருடைய ஜீவனும் வேறு வேறு கிடையாது, எல்லாம் ஒரே ஜீவன் அவர் சொல்லிட்டார். அப்போது உன்னுடைய ஜீவனை நீ பாரு, அந்த ஜீவனை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு அவங்க சொல்கிறது புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு சிவானந்த பரமஹம்சர் பற்றின ஒரு மிகையான ஒரு அபிப்பிராயங்கிறது நமக்கு அவசியம் இல்லாததுங்கிறது தான் சாமியும் தன்னுடைய வாயால் சொல்கிறார். என்னை
நீங்கள் ஒரு குரு என்ற நிலையிலையோ இல்லை ஒரு உயர்ந்த பதவியில் உள்ளவர் ஆன்மீகத்தில் அப்படின்னு நினச்சிட்டோ நீங்கள் வராதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆனால் ஒரு சமத்துவமாகவும் சமமாகவும் நானும் சிவானந்த பரமேஸ்வரர் வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற சமத்துவமாகவும் சிநேகிதனாகவும் ஒரு சகோதரனாகவும் பழக வேண்டியது இருக்குது. அப்படி நீங்கள் பழகிக்கலாங்கிறத சொல்கிறாரு. அப்போது யாராக இருந்தாலும் எந்த இடத்துலையும் நீங்கள் என்னை சந்தித்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த தெளிவு அடைஞ்சிட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறார். இதை ஒரு கட்டளையாகவே இட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் குரு சிஷியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மார்க்கத்தில் குரு சிஷியன்கிறது கிடையாது அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது.